என் கட்சி சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறும். அவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக எஸ்சியாக ஷெட்யூல்டு கேஸ்டாக இருக்கணும். அது பறையரோ பல்லரோ இல்லை வேறு எஸ்டின்னு சொல்லக்கூடிய சமூகமாவோ. அதில் நீங்கள் ஏன் திரும்பவும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு பேசுறதுக்கு நீங்கள் யார்? இடஒதுக்கீடுன்றது மைண்ட் இது அரசியல் தலையிடே இருக்கக்கூடாது. அதிமுக நிற்க வச்சு அவனையும் அந்த இடஒதுக்கீடை ஒன்றுமே ஆகாத பண்ணுறதான் திமுக எஸ்சி நிற்க வச்சுட்டு அந்த இடஒதுக்கீடை பயன்பெறாமே செய்கிறது. அதான் நம்ம தேர்தலுக்கு கமிஷன்லாம் எழுதியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்லாம் எழுதியிருக்கிறேன். இது எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதியிருக்கீங்க? ஆமாம், உள்துறைக்கு எழுதியிருக்கிறேன், உள்துறைக்கு எழுதியிருக்கிறேன், ஜனாதிபதி எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. இது என்ன நியாயம்? எப்படி இப்போ இந்த இடஒதுக்கீடுன்றதே இந்த மக்கள் மற்றவர்களுக்கு இணையாக ஒரு சமத்துவமாக வரணும். ஆமாம், அப்படின்றப்ப தான் அது ஒரே ஆள் ஆட்சின்னு போகிறது இல்லை. இது இந்த சமூகத்தில் ஒரே ஆள் 10 டிப்பு ஆட்சின்னு போகிறது விஷயம் இல்லை. இது அதுங்க என்னுடைய கட்சி, என்னுடைய தலைமை அது முடிவெடுக்குது, அவங்க நிறுத்துறாங்க. கட்சி தலைமை இது உங்கள் சொத்து இல்லை. இது பொதுமக்கள், இவங்க எஸ்சிஎஸ்னுடைய சொத்து. இது இந்திய அரசியல் பங்கீடு, பங்கீடு. இது இந்த பங்கீடு ஒரே ஆள் ஆட்சின்னு போவியா? மறுபடியும் நீ ஏன் இதில் வரீங்கன்னு நான் கேட்குறேன். 2 ட்ரிப்பு எம்பி நிற்கிறது, 4 ட்ரிப்பு எம்எல்ஏ நிற்கிறதுனா யார் விட்டு சொத்து? இது வன்கொடுமை தடுப்பு சட்ட கமிட்டியில் இருக்கிறாங்க, ஆதிராவோட நலக்குழு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு நாள் உக்காந்து இது பதிலாக இப்படி நடக்குது, இது என்னான்னு கேட்டிருக்காங்களா, பார்த்துருக்காங்களா? இவ்வளோ ஃபண்ட்ஸ் எடுத்து மானாவரியாக செலவு பண்ணுறாங்களே கேட்டிருக்காங்களா? பார்த்துருக்க. எதுக்கு இவங்க போட்டின்னு வரணும்னா நான் கேட்குறேன். கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுது? நீங்கள் 18% நீ உக்காரணும் அந்த சட்டமன்றத்தில், அப்போ தான் உயிர் அந்த சட்டமன்றத்துக்கு. வேணாம் சார், நம்மளுக்கு 8 என்ன சார் பண்ண போகுது? அது 8 என்ன பண்ண போகுது? போன வருஷம் என்ன பண்ணிச்சு? அதான் இந்த வருஷம் பண்ணிச்சு. விடுதலை சேர்த்து கொடியை ஏற்ற முடிஞ்சுதாங்க? இல்லை நம்ம கோவிலை திறந்து உள்ளே போக முடிஞ்சுதா? ஏதோ தொட்டியில் மரத்தை எடுத்து வந்து போட்டால் அதை கேட்க முடிஞ்சுதா? நம்ம பையன் படிக்கிற பையன் வாயை வெட்டுறான், ஓடுறவன் காலை வெட்டுறான், டெய்லி இங்கே படுகொலை நடந்துருக்குது. சொல்லி எதுவும் கேட்க முடியல, கற்பழிப்பு எதுவுமே கேட்க முடியல. எஸ்பிங்களும் எல்லா எஸ்பிங்களும் கூப்பிட்டு பேசுவாங்க, எல்லா கலெக்டரும் கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு ட்ரிப் ஆச்சும் இந்த முதலமைச்சர் கூப்பிட்டு பேசியிருப்பாரா? இந்த எஸ்சி பிரச்சனை இப்படி நடந்துருக்கு பேசியிருப்பாரா? ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். பஞ்சமி நில மீட்பு கூட்டமைப்பினுடைய தலைவரும் நாகர்சேனையினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய அருங்குண விநாயகம் ஏற்கனவே நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான். இப்போ ஒரு முக்கியமான சர்ச்சையில் அவர் சிக்கிறாரு, அவரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் தான் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கீங்க. அட்டவணை பிரிவு ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே நின்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம், தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் அப்படின்னு அனுப்பிட்டு சட்ட நடவடிக்கை நீதிமன்றத்தில் வழக்கே போட போகிறது சம்பந்தமாக. தனி தொகுதியில் நின்றவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இதில் அருங்குண விநாயகம் யார் சார்? நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறது? திமுக நான் இல்லை அதிமுக ஏதோ ஒரு கட்சி, என் கட்சியில் இவரை நான் நிறுத்தினால் இவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு முடிவு பண்ணி நான் நிறுத்துகிறேன். அவர் வெற்றி பெறுகிறாரு, அடுத்த முறையும் அவருக்கு தான் செல்வாக்கு இருக்குதுன்றதில் அவரே நிற்க வைக்கிறார். எனக்கு என் கட்சி சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறும். அவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக எஸ்சியாக ஷெட்யூல்டு கேஸ்டாக இருக்கணும். அது பறையரோ பல்லரோ இல்லை வேறு எஸ்டின்னு சொல்லக்கூடிய சமூகமாவோ. அதில் நீங்கள் ஏன் திரும்பவும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? இடஒதுக்கீடுகள் இது சார், இது சாதாரண விஷயமா இல்லை. ஒரு கட்சி மனசு வச்சா இன்னைக்கு ஒரு 100 சீட்டு கொடுக்கறது, 200 சீட்டு கொடுக்குற விஷயம் இல்லை. இது 234 சீட்டுக்கு 18%னா எவ்வளோ ஆகுது? 44 அப்படி தான் வருது. அதே மாதிரி 18%னா எம்பியில் 7 வருது. அப்போ இது ஒரு இடஒதுக்கீடு. இது ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரிப்பு வேலை கொடுத்துட்டா இன்னொரு ட்ரிப் தர முடியுமா? சட்டத்தில் இடம் இருக்கா? ஒரு ஆளுக்கு 2 வேலை தர முடியுமா? தர முடியாதுல்ல. அதனால் இடஒதுக்கீட்டில் கொடுக்குற ஒரு எம்பி எம்எல்ஏன்றது ஒரு முறை தான் நிற்கணும், ஒரு வாய்ப்பு தானே ஒரு ஆளுக்கு.
அது எப்படி 2-3 ட்ரிப்பு நிற்கிறது? அந்த ஒரு வாய்ப்பு என்பது 5 வருஷத்தோட முடிஞ்சிருச்சு. வேலை என்பது வேலை சேர்ந்த உடனே 60 வருஷம் வரைக்கும் அந்த வேலையில இருக்கிறாரு. நீ போயினே இருக்கணும். இன்னொரு வேலையில கொடுக்க முடியாது அவருக்கு. நீங்க கேட்கறது கரெக்ட். ஆமா, புரியுது இல்ல? ஆமா. ஆனா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்ன்றது 5 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. ஆமா, முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஆனா நீ ஜெயிக்காத 4 ட்ரிப்பு கூட நின்று ஜெயிக்கலாம். ஜெயிச்சுட்டு அதை அனுபவிச்சுட்டு பிற்பாடு இன்னொரு ட்ரிப்பு எப்படி? அது ஒரு வேலை உனக்கு கொடுத்தாச்சு, ஒரு சப் கலெக்டரா கொடுத்தாச்சு. நீங்க ஒரே ட்ரிப்பு தானே வாய்ப்பு. அது எப்படி 2 வாய்ப்பு எப்படி கிடைக்கும் ஒரு ஆளுக்கு? ஒரே ஆளு 4 ட்ரிப்பு எம்பி ஆகிறது, ஒரு ஆள் 4 ட்ரிப்பு எம்எல்ஏ ஆகிறது. என்னது இது? என்ன சட்டம்? இது என்ன நீதி? என்ன தேர்தல் நீதி? இது எப்படி? அது இது வேலை வாய்ப்பு தான் ஐயா. வேலை வாய்ப்பு 18% + 1 19. அதே மாதிரி தான் இதுல 18% + 1 தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. தொகுதி ஒதுக்கீடு தான் இது. சரி, இது இந்த அரசியல் கட்சிகள் நீ யாரை ஒன்னாலும் இப்போ திமுக இப்போ இருக்குது. 44 எம்எல்ஏ நிற்க வைக்குது. ஏன் 88 எம்எல்ஏ நிற்க வைக்குமா? அவங்க கட்சி தானே நிற்க வைக்குமா? சட்டம் இடம் கொடுக்குதா? இதுல கொடுக்கல இல்ல. அப்ப எப்படி ஒரே ஆள் தொகுதி 40 நாள் அதில் தான் நிற்க வைக்க முடியும். அதில் தான் நிற்க வைக்க முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த இடத்த நாங்கள் நிறைவேற்றுறோம், பூர்த்தி செய்கிறோம். ஆனால் யார் வெற்றி பெறுவதுன்னு நாங்கள் தான் முடிவெடுக்கணும். இவரை நிக்க வச்சா இவர் தான் வெற்றி பெறுவாங்கிறப்ப அவருக்கு தான் திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்குறோம். அதுல என்ன கஷ்டம்? அப்படி இது வாய்ப்புன்றது உங்க கட்சி இல்லை, நீ ஜெனரல் தொகுதியில கொடுங்க. ஒருத்தர் நான் ஜெயிச்சிட்டேன், இந்த முறை ஜெயிச்சிட்டேன், அதோட எனக்கு நான் செல்வாக்கான ஆளா இருந்தா, நல்ல ஆளா இருந்தா ஜெனரல் தொகுதி வச்சு ஜெயிச்சு கூட்டு போங்க. எதுக்கு இடஒதுக்கீடுல வரீங்க? அப்ப தனி தொகுதியில ஒரு முறை நின்றாங்கன்னா அதை கொடுக்காதீங்க. அதே தனி தொகுதியில அடுத்த இன்னொரு பட்டியல் சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆமா, அந்த கட்சியில இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு கட்சி இருக்கட்டும், இப்ப தன்னிச்சையா ஜெயிக்கட்டும், யாருன்னா ஜெயிக்கட்டும். இடஒதுக்கீடுன்றது மைனுக்கு இது அரசியல் தலையிடே இருக்கக்கூடாது. அதிமுக ஆள் நிக்க வச்சு அவனையும் அந்த இடஒதுக்கீடை ஒண்ணுமே ஆகாத பண்றதும், திமுக ஆளு எஸ்சி ஆளு நிக்க வச்சுட்டு அந்த இடஒதுக்கீடை பயன்பெறாம செய்துன்னு இருக்கிறாங்க. அதுவே தப்பு. நீங்க இதுல தலையிடவே கூடாது. இந்த இடஒதுக்கீடுல நீங்க தலையிடவே கூடாது. கட்சி சின்னங்களே வரக்கூடாது இதுக்குள்ள. இது யாருமே கேட்கறது இல்லை. எப்படின்னா ஒரு ஆள் இப்போ 5 ட்ரிப்பு எஸ்சி ஜெயிச்சிடறாரு. இப்போ சேக்கு தமிழ்நாடு இருந்தார், 5 ட்ரிப்பு ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு என்ன இருக்கும்? 10 ஆள் ஜெயிச்சிருப்பாங்கல்ல, 10 ஆள் அதை அனுபவிச்சிருக்கலாம்ல. அதே மாதிரி திருமாவளவன் ஜெயிச்சிருக்கிறாரு, மற்ற இவர் ஜெகன்மூர்த்தி ஜெயிக்கிறாரு. எதுக்குன்னு சொல்றேன், உங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு வேணும் தான் உங்களுக்கு. நீங்க எதுக்கு 2-3 ட்ரிப் எடுக்கிறீங்க இந்த வாய்ப்பை? அது எந்த சட்டத்துல உங்களுக்கு என்ன இடம்? அந்த நபர் அல்லாமல் அதே சமூகத்துல இன்னொரு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. நீ ஜெயிச்சிட்டு போயிடுங்க. நீ தோத்துட்டா நீ 10 ட்ரிப் கூட நின்னுங்க, தப்பில்லை. நீ ஜெயிச்சுட்டு அதை அனுபவிச்சுட்டு அதை பென்ஷன் ஒரு ட்ரிப்பு ஜெயிச்சா உனக்கு பென்ஷன் கிடைக்குது. 4 ட்ரிப்பு ஒருத்தர் ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, 4 பேருக்கு அதுல பென்ஷன் கிடைக்கும்ல, 4 பேருக்கு அந்த சலுகை கிடைக்கல, அந்த பலன் கிடைக்கல. ஏன் ஒரு ஆள் அனுபவிக்கிறது? அது எப்படி? அது அதான் நான் வேணான்றேன். அதான் நான் தேர்தலுக்கு கமிஷன்லாம் எழுதியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்லாம் எழுதியிருக்கிறேன். இது எப்படி? சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதியிருக்கீங்க? ஆமா, உள்துறைக்கு எழுதியிருக்கிறேன், உள்துறைக்கு எழுதியிருக்கிறேன், ஜனாதிபதி எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. இது என்ன நியாயம்? எப்படி? இந்த இடஒதுக்கீடுன்றதே இந்த மக்கள் மற்றவர்களுக்கு இணையாக ஒரு சமத்துவமா வரணும். ஆமா, அப்படின்றப்பதான் அது ஒரே ஆள் ஆட்சின்னு போறது இல்லை. இது இந்த சமூகத்துல ஒரே ஆளு 10 ட்ரிப் ஆட்சின்னு போறது விஷயம் இல்லை. இது யாரோ பார்த்து தர்றது இல்லை. இது இடஒதுக்கீடு. அரசியல் அரசு ஒதுக்குற இடம் இது. யாரோ ஒரு கட்சிக்கார் இந்த ட்ரிப்பு 90 கொடுத்துட்டாரு, அடுத்துட்டு இன்னொருத்தர் 110 கொடுத்தாரெல்லாம் கிடையாது. இது இப்போ கான்ஸ்டியூஷன்ல இடஒதுக்கீடு உங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்குதோ அவ்வளவுதான் இங்க ஒதுக்குறாங்க. அதே ஒரே ஆள் எடுத்துன்னு போக முடியுமா? இது என்ன நியாயம்? எப்படி என்ன நியாயம்னா? அதான் நான் சொல்றேன், ஒதுக்கூடாதுன்றேன். ஒரே ஆளுக்கு 2 ட்ரிப் ஆளுக்கு தர முடியுமா? ஏன்னா இடஒதுக்கீடுல கொடுக்குற வேலை எஸ்சிக்கு. ஒரு ஆளை 2 ட்ரிப்பு டாக்டர் ஆக்க முடியுமா? ஒரு ஆளுக்கு 2 ட்ரிப்பு வக்கீலாக்க முடியுமா? ஒரு இடஒதுக்கீடு ஒரு சீட்டு தான் இருக்கு, அதை தான் அவருக்கு அனுபவிக்கணும். அடுத்த முறையும் அந்த 5 வருஷம் தான், அது 60 வருஷம் வேலை வாய்ப்பு கிடையாது, ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி. அந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த முறை திரும்ப அவருக்கே கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் சார்? எப்படி சார்? அது ஒரு வாய்ப்பு தானே உங்களுக்கு, ஒரு வாய்ப்பு தான். அதுங்க என்னுடைய கட்சி, என்னுடைய தலைமை அது முடிவு எடுக்குது, அவங்க நிறுத்துறாங்க. கட்சி தலைமை இது உங்க சொத்து இல்லை.
இது பொதுமக்கள் இவங்க SC/ST சொத்து. இது இந்திய அரசியல் பங்கீடு இது. சட்டத்துல ஒழுக்கல பங்கீடு இது. இந்த பங்கீடு ஒரே ஆள் ஆட்சின்னு போவியா? அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன கதியா? பங்கீட்டை வந்து இந்த ஒதுக்கீடு ஒரே ஆள் ஒரே குடும்பம் அடிச்சு ஒரே குடும்பம் ஆட்சி. சரி, அப்ப அரசு வேலைன்றதையும் அது பொருந்துதான் பாருங்க. ஒரு கேள்வி இருக்குது. அப்பா வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மகன் வந்து அதே இடஒதுக்கீடுல, புரியுதுல்ல, அப்பாவே வந்துட்டு கவர்மெண்ட் வேலையில இடஒதுக்கீடுல போய் சேர்ந்துட்டாரு. தரவே கூடாது. திரும்ப மகனுக்கும் இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டுல அவர் என்ன பண்றாரு, வசதியா ஸ்கூல்ல பிரைவேட்ல படிக்க வச்சு ஒரு இதெல்லாம் எழுத வச்சு அவர் ஒரு பொறியாளரா மாத்தி இடஒதுக்கீடுல பொறியாளர், அரசு பொறியாளரா போயிட்டாரு. ஆமா. அதுக்கடுத்து அவருடைய மகன் 3வது தலைமுறை வருது. அவங்க அப்பவே வசதி, 2வது தலைமுறையும் வசதி, ஒரு நல்ல பள்ளியில படிக்க வச்சு நீட் எல்லாம் அது எக்ஸாம் எழுத வச்சு அதையும் பாஸ் பண்ணி பார்டர்ல ஏதோ ஒன்று எடுத்து அதுலயும் இடஒதுக்கீடுன்னு போறாங்க. 3 முறை இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க. மிகப்பெரிய தவறு அது. அவங்க அப்பா அனுபவிச்சாரா போயினே இருக்கணும். அவரு அவங்க பிள்ளைக்கும் IAS, அவங்க அப்பா IAS ஆயிட்டா பிள்ளையும் IAS என்ன கதை? இடஒதுக்கீடு அங்க ஜெனரல்ல போயிடுச்சுன்னு போங்க. இடஒதுக்கீடா தரக்கூடாது. பொதுவுல போயிடுங்க. பொது சீட்ல போய் எடுத்துன்னு போட்டோம். எத்தனை டாக்டரா எடுத்துக்கோ, நீ வக்கீல எடுத்துக்க, எதனா எடுத்துன்னு போங்க. மறுபடியும் இடஒதுக்கீடு SC தரக்கூடாது அவங்களுக்கு. அப்ப மற்றவங்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அவங்க பின்னால வரவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. அதுலயே ஒன்னும் ஏர் ஓட்டுக்கிறேன் சார். எங்க அண்ணன் பேங்க்ல வேலை செஞ்சாரு. அவங்க பையனை நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டாரு. என் பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வரான். 2 பேரும் போட்டியில எவன் ஜெயிப்பான்? நல்ல பள்ளிக்கூடத்துல அவன் ஜெயிப்பான். இன்னும் கேட்டா அவன் ஜெனரல் சீட்லாம் எடுக்கலாம். இவனுக்கு வாய்ப்பே கிடையாது. இடஒதுக்கீடு தவிர அதை தான் வேண்டிக்கின்னு பார்த்துன்னு இருப்பான் கையெழுந்திக்கிட்டு. ஆனா அந்த வசதியான இதுல படிச்ச உங்க அண்ணன் பேங்க்ல வேலை செய்யறவுடைய புள்ள வந்து இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி அதை அடிச்சிட்டு போறான். இதான் உங்க மகனும் திரும்ப ஏர் ஓட்டின்னு தான் இருக்கிறான். அங்க பள்ளிக்கூடம் அங்க உட்காந்துருப்பான் ஊர்ல, வேலை கிடைக்காத. ஏன்னா இவன் தான் தட்டின்னு போறான். இல்ல இப்ப இந்த கிருமி லேயர் முறைன்னு சொல்லுவாங்களே, இது வந்து படித்த IAS அதிகாரிகள் உட்பட நிறைய பேர் வந்து இது தவறு, இப்படிலாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுல விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி அவங்க தான் அந்த அவங்க அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க பிள்ளையும் அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் பயன்படுத்தணும், அப்படிதான் வரணுமே. வாய்ப்பே இல்லை சார். ஒரு ட்ரிப்பு வந்து உனக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்குது, எல்லா வாய்ப்பும் கிடைக்குது, நீ பயன்படுத்துகிற நல்லா நீ போயிட, அதோட அதான் அவங்க கதை முடியுது. பின்னால வரோம் அனுபவிக்க வேணாமா? அவர் புள்ள பேரெல்லாம் எடுத்துன்னு போனான்னு வச்சு இந்த மாதிரி இல்லாம ஒரு முறை நீங்க அனுபவிச்சுட்டு அதோட வெளியே போயிடுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும். அவங்க வந்து ஒரு சமமான நிலைக்கு வந்திருக்கலாம். ஆமா, எவ்வளவு சீட்டை இப்போ ஒருத்தர் SC வந்து IAS ஆயிட்டாரு. அவங்க பையன் வந்து IAS ஆகலாம், ஜெனரல்ல போய் ஆகணும். இடஒதுக்கீடுல தரக்கூடாது. அவருக்கு வாய்ப்புக்கு தரவே கூடாது. அவர் கீழே இருக்காங்க பாரு ஏழை பசங்க, அவனுக்கு தரணும். கம்மி மார்க் இருந்தா கூட அவனுக்கு தான் அந்த வாய்ப்பு. அதுல யாரு முன்னுரிமை இருக்காங்களோ அதை பார்த்து கொடுத்து அவனுக்கு தான் அந்த வாய்ப்பு தரணும். அதுதானே சமூக நீதி. ஒருத்த வளர்ந்துக்கினே போறதுல என்ன, இதுல என்ன சமூக நீதி? அனுபவிச்சவங்களே அனுபவிச்சுட்டு. ஆமா, இன்னைக்கு வர இந்தியாவில் தமிழ்நாட்டில் அனுபவிச்சுன்னு அதான் இந்த MLA சீட்டு கூட ஒரே ஆளு 3 ட்ரிப் MLA 4 ட்ரிப். அது என்ன கணக்குன்னா, சரி நீ 3 ட்ரிப் MLA வரல, எந்த நோக்கத்துக்கு MLA வரீங்க? உங்களுக்கு என்ன நோக்கம்? இந்த இடஒதுக்கீடுல போனீங்களே, யாருன்னா பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த அருகதை இருக்குதா? அந்த சமூக மக்களுடைய நன்மை தீமைகளை பத்தி நீ கேட்கறதுக்கு ஆள் இருக்குதா? நீ கேட்டா கூட உனக்கு தரவே கூடாது. நீ கேடு எதனா பண்ணு, ஒரு வாய்ப்பு அதை நீ பயன்படுத்திட்டு போயின்னே இருக்கணும். ஒரு 10வது ஒரு SPL ஒரு பையன் வரான், அவன் அந்த வருஷம் போயிடுவான். அடுத்த வருஷம் 10வது ஒரு இன்னொரு பையன் வரான்ல, அவன் நல்லா செய்யறான்னு கெட்ட செய்யறான், அவனோட போயின்னே இருக்கும். மறுபடியும் நீ ஏன் இதுல வரீங்கன்னு நான் கேட்கறேன். 2 ட்ரிப் MP நிற்கிறது, 4 ட்ரிப் MLA நிற்கிறதுனா யார் விட்டு சொத்து இது? இல்லை நியாயமான்னு கேட்குறேன். நீங்களே வந்து ஒதுங்கி போயிடணும். ஆனா இது அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படி இல்லை. அவங்களுக்கு தெரியும் இந்த தப்பு என்னான்ட்டு. அவங்களுடைய வந்து அவங்களுக்கு யாரு வந்து கைக்கூலியா இருக்கிறாங்களோ அவங்களை எடுத்து நிக்க வச்சு இந்த SC இடஒதுக்கீடை முடக்கிறானுங்க. அதான் இங்க தெளிவான வந்து கேட்டக்கூடாது. புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். பஞ்சாயத்து தலைவர்லேருந்து கொண்டாடணும். யாரா இருந்தாலும் வரக்கூடாது சார். பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து MLA வந்து எல்லாரும் கொண்டு வரணும். இந்த சிஸ்டத்தை ஒரு முறை வந்தாங்கன்னா அதோட பொண்ணு அவர் வரக்கூடாது. அதே சமூகத்துல வேற ஒருத்தர் வாய்ப்பு இல்லாதவர்கள். ஆமா, சரி. இது வந்து நீங்க ஜனாதிபதிக்கு எழுதிருக்கீங்க, உள்துறை எழுதிருக்கீங்க, பிரதமருக்கு எழுதிருக்கீங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதிருக்கீங்க. ஆமா, எங்கிருந்தும் இதற்கு பதில் வரல. ஆமா, பதில் என்னவா வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? வரலன்னா என்ன செய்வீங்க? ஐயா, போன ட்ரிப்பு கூட நான் ஒரு ட்ரிப்பு உங்களை பேசிட்டு போனேன். இப்போ SC இந்த இடஒதுக்கீடு இது
ஆமாம், சாதி மாறினா வந்து கிறிஸ்டினா இதாக மாறினா வந்து யாருக்கும் சலுகை இல்லைன்னு சொன்னேன். நேற்று பாருங்க சுப்ரீம் கோர்ட்டில் அது போட்டிருக்கா பாருங்க. நீ மாறினா கூட கிடையாது. உங்களுக்கு பௌத்தராக மாறினா உங்களுக்கு சலுகை இருக்குது, இந்துவாக இருந்தால் சலுகை இருக்குது, சீக்கிரம் இருந்த சலுகை இருக்குது சொன்னாங்கல்ல. சார் நம்மளுடைய எண்ணங்கள் தான் சட்ட புக்கில் இருக்குது, நம்மளுடைய நடைமுறை தானே சட்ட புக்கில் இருக்குது. நான் இது இன்னைக்கெல்லாம் கூட நாளைக்கு ஜெயிக்கும், அடுத்த எலெக்ஷனுக்கு இது வராத பார்த்துக்கணும். இது நடந்தாலும் இது அரசியல் கட்சிக்கு நல்லா தெரியும். நான் 2 டிப்பு வரக்கூடாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. நானே வேணும்னா அந்த இடஒதுக்கீடை முடக்கிறது, என்னை எடுத்து போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு முடக்கிறது. பாருங்க, இவங்கெல்லாம் வந்து எல்லா கமிட்டிலையும் இருக்கிறாங்க. நம்ம ஆதிராவிட நலத்துறை கமிட்டியில், வன்கொடுமை தடுப்பு சட்ட கமிட்டிலையும் இருக்கிறாங்க, ஆதிராவிட நலக்குழு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு நாள் உக்காந்து இது பதிலாக இப்படி நடக்குது, இது என்னான்னு கேட்டிருக்காங்களா, பார்த்துருக்காங்களா, இவ்வளோ ஃபண்ட்ஸ் எடுத்து மானாவாரியாக செலவு பண்ணுறாங்களே கேட்டிருக்காங்களா, பார்த்துருக்காங்க. எதுக்கு இவங்க போட்டின்னு வரனா நான் கேட்குறேன். கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுது? நீங்கள் வந்து 18% நீ உக்காரணும் அந்த சட்டமன்றத்தில், அப்போ தான் உயிர் அந்த சட்டமன்றத்துக்கு. இவங்களே இப்போ உக்காரணும்லாம் கிடையாது. 100 பேர் உக்காந்தா 44 பேர் 18% 19% அதில் உக்காரணும். ஒரு சமூக நீதி, அது எல்லாருக்கும் வாய்ப்பு. 100னா 18% 10 20 பேர் உக்காந்தா வாய்ப்பு தானே அது. சரி, அந்த வாய்ப்பு ஒரே ஆள் அனுபவிச்சுன்னு போறதா வாய்ப்பு? நான் எல்லாருக்கும் சொல்றேன், தயவுசெய்து வந்து இப்போ அவங்க நிற்க கூடாது, நல்லா தெரிஞ்சவங்களாம் நிற்க கூடாது, நல்ல நியாயமானவங்க, நீதியானவங்க, இந்த சமூக நீதியை கடை நம்ம ஒரு முறை அனுபவிச்சுட்டோம், அனுபவத்தை போட்டு யாருன்னா அனுபவிச்சுட்டு போட்டோமா, நம்ம வழி காட்டலாம். இல்லை நம்ம ஜென்ரலில் பண்ணின்னு ஜெயிச்சுன்னு வரலாம். ஜென்ரலில் பண்ணின்னு யார் உங்களை கேட்க போகிறாங்க? சார், ஒரு எஸ்சி தொகுதியில் வேற எந்த சாதியும் நிற்க முடியாது. 234 தொகுதியிலையும் எஸ்சி நிற்கலாம், பொதுவில் போய் நிற்கலாம். ஆனால் அவங்க வந்து எஸ்சி தொகுதி நிற்க முடியாது. நீங்கள் வலுவானவங்கள அந்த 44 விடுங்க, நீங்கள் ஒரு 44 80 பண்ணி இல்லைங்க கட்சியில் போட்டுருங்க. சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையை பற்றி பேசுவோம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக அப்படின்னு சொல்லிட்டு உருவான கட்சி விடுதலை சிறுத்தைகள் 2 இலக்கத்தில் தான் நாங்கள் கேட்போம். அது 10க்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கேட்போம். 2 இலக்கத்தில் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தது. கடைசியாக இரட்டை எண்ணிக்கை, இந்த இரட்டையில் 2 4 6 8ன்னு வருது இல்லைங்களா, இந்த மாதிரி இரட்டை இலக்கத்தில் வந்து என்ன கொடுத்துருக்கு, 8 தொகுதிகள் வந்து கொடுத்துருக்கு. அதிக பெரும்பான்மை சமூகம் வடக்கு மாவட்டங்களில் அடர்த்தியான ஒரு சமூகமாக வாழக்கூடிய இந்த மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இந்த கட்சிக்கு 8 கிடைச்சிருப்பது சரியானதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ரொம்ப வருத்தமான சார். அந்த சீட்டு கொடுக்கறதுக்கு எப்பவுமே போன ட்ரிப்பு கூட அப்படி தான், திருமாவளவன் ரொம்ப கஷ்டப்பட வச்சு அதை பேசி இதை பேசி கடைசியில் பண்ணி இப்பெல்லாம் என்னத்துக்கு இந்த சீட்டு, ஏன் அந்த சீட்டு என்ன பண்ண போகுது சார்? ஒருத்தன் இப்போ தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, இந்தியாவிலே சொல்கிறேன், இது ஃபாரின் எம்எல்ஏ வேறு, ஃபாரின் எம்பி வேறு. அவங்க அதிகாரத்தை கோல் வச்சுவாங்க. அந்த சட்டமன்றம் பாராளுமன்றமும் அங்கே பேசுகிறவங்கள நல்ல அறிவாளிகளை ஏற்றுக்கும். இந்த சட்டமன்றத்தில் எம்எல்ஏ ஆனால் என்ன தருமா சார் வேலை? ரோடு போட்டுக்கலாம், 3 கோடி ரூபாய் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டுன்னுவான். ரோடு போட்டுக்கலாம், குளம் கட்டிக்கலாம், எதுனா பண்ணிக்கலாம், பாலம் கட்டிக்கலாம். வேற என்ன இங்கே சாட்சி இது இருக்குது சொல்லுங்களேன்? எதுக்கு நீ போட்டு எம்எல்ஏ ஆகணும்? குவாரி இருக்கு, மண் குவாரி இருக்கு, கல்லு குவாரி இருக்கு, அதுதான் டாஸ்மார்க் தனியால கல் குவாரி வாங்கிக்கலாம், மண் குவாரி வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதுல எதுனா மக்கள் நலம் இருக்கா? மக்கள் நலம் இருக்குதா? இப்ப இந்த எம்எல்ஏ வந்துட்டா பரவாயில்லப்பா, நம்ம சமூகத்துக்கு இனிமேல் பயம் இல்லை அப்படின்னு இருக்குதா? எதுக்கு இவங்கெல்லாம் போட்டு நீ ஏன் வரணும்னு நான் கேட்குறேன். என்னதுக்கு? இப்போ 2.25 கோடி பேர் இங்க தாழ்த்தப்பட்டவங்க இருக்கிறாங்க, பூர்வகுடி மக்கள் இங்க இருக்கிறாங்க, அடர்த்தியான நீங்க சொல்றீங்க. நீ எதுக்கு 8 சீட்டும் 10 கெஞ்சின்னு இருக்க? தனி நில்ல, ஒருத்தனை தோக்கடி, இல்லை ஒருத்தன் ஜெயிக்கவை. அவ்வளவு உனக்கு பவர் இருக்கும்போது நீ ஏன் இவங்கள போய் கெஞ்சின்னு இருக்கு? சார், இவர் கெஞ்சி நான் திருமாவளம் வருத்தமா இருக்கிற அது நான் கேட்டுக்க, எங்களுக்கே பாதி உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. என்னடான்னு அவரு சார், நம்ம வந்து உரிமையோடு திட்டுறோம் பேசுறோம், அது வேற விஷயம். ஆனா உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த உணர்வு, ஐயோ நம்ம ஆளு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல. எதுக்கு நீ அந்த சீட்டை நீ 8 சீட்டு 9 சீட்டு நீ என்ன சாதிக்க போற? இல்லை இவ்வளவு நாள் என்னத்தான் சாதிச்சிருக்கிற? விட்டுருன்றேன், விட்டு ஒட்டு தனிச்சு நின்று காட்டு. தனிச்சு நின்று அதிகாரம் இல்லாம நிக்கணுமா? அதிகாரம் இல்லாம இருக்கணுமா? அதிகாரம் இல்லாம இருக்கு. அப்போ உங்களுக்கு அதிகாரம் வேணும், நீங்க வந்து கெஞ்சிக்கின்னு புரிஞ்சுக்கின்னு அவர் வந்துருவாரு, இவர் வந்துருவாரு, நீங்க கேட்டுக்கின்னு தான் இருக்கணும்.
நான் அப்படி ஒரு அதிகாரம் நமக்கு தேவையில்லை. ஒருத்தனை கெஞ்சிட்டு நம்மளுடைய போராட்டம் வந்து மரியாதைக்கானது. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொன்னது, உன்னுடைய போராட்டம் நம்முடைய போராட்டம் சுயமரியாதை பொருளாதாரத்துக்கானது இல்லைன்னாரு. ஏன் நீ பொருளாதாரத்தை நோக்கி போவாதா, சுயமரியாதையை நோக்கி போடா. நம்முடைய போராட்டம் வந்து மரியாதைக்கானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அவரே சொல்லிட்டு போய்க்கிறாரு, சுயமரியாதை வாழுங்கடா. இவர் வந்து கெஞ்சி 8 சீட்டு வாங்கி என்ன பண்ண போறாரு சொல்லுங்க? இல்ல நாட்டை பிடிச்சிட்டு போறாரா, இல்ல மறுபடியும் இவர் சொன்னா இந்த திமுக கேட்க போதா, இல்ல மு.க. ஸ்டாலின் கேட்க போறாரா, இல்ல இந்த மக்களுக்கு செய்த எல்லா துரோகங்களும் வந்து மறுபடியும் புதுப்பிச்சிட போறாங்களா இவங்க? சொல்லுங்க, எதுனா நடக்க போதா? எதுக்கு உங்க சுயமரியாதை விடுறேன்? பழைய விடுதலை சிறுத்தை சார், நானே கொடி ஏற்றும் போது விடுதலை சிறுத்தை கூட 30 போலீஸ் நிற்க சார். திருமாவளம்லாம் வந்த 2000 போலீஸ் நிற்கும். வந்து அவ்வளோ பயத்துல இருந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு தானே இந்த அரசு, இந்த பொதுமக்கள்லாம் எப்படி பயந்து நின்றானுங்க. நீங்க ஏன் அதை தண்ணி ஊத்தி ஜில்லுன்னு ஆகிட்டீங்க? அணைச்சிட்டாருன்றீங்களா? ஆமா, சுயமரியாதை அவன் 8 சீட்டு உனக்கு என்னன்னு பண்ண, நீ என்ன பண்ண போற? 2.25 கோடி மக்களுக்கு சார். இல்ல இப்ப இங்க மத சார்பற்ற ஒரு அரசு வரணுங்க. ஐயோ, பொது எதிரி இங்க உள்ள வந்துடக்கூடாது. எங்களுக்குள்ள மனஸ்தாபம், சீட்டு மனஸ்தாபத்தோட இது விட்டுறக்கூடாதுன்றாரு. இதெல்லாம் வந்து தெரியுமா, இதெல்லாம் சும்மா ஒரு சார். கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்க மதம் வேணுன்றாங்க. வேணும்னாங்களா இல்லையா? காங்கிரஸ் வேணும்னு சொல்லுது, அவங்க போறாங்களா? திமுக வேணும்னு சொல்லுது, அண்ணா திமுக வேணும்னு சொல்லுது. அப்போ இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து மத அரசியல் வேணுங்கிறாங்க. ஒரே ஒரு விடுதலை சிறுத்தை வந்து வேணான்னு சொன்னா நின்று போயிடுமா? கேட்டா பூட்டிக்கின்னு சாவி எடுத்து போறதுக்கு என்ன சார்? எல்லா அரசியல் கட்சிக்காரும் இங்க மதம் வேணுன்றான், நம்ம கையில பேசுறான். சரி, திருமாவளம் இவ்வளோ மீட்டிங் இதெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டெல்லாம் நடத்துறாரு, சனாதானம் உள்ள வரக்கூடாதுன்னு. அதுக்கு வந்து அதுக்கே பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும். இந்த கவர்மெண்ட் பர்மிஷனே கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இங்க மதவாதம் வேணும்னு தானே அர்த்தம். சரி, இப்ப வடக்க வந்து நீங்க நிறைய அரசியல் களத்துல இருந்திருக்கீங்க. உங்க அனுபவம் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகளே பெரிய நீண்ட காலம் உள்ள இருந்திருக்கீங்க. தனிச்சு நாகர்சேனன்னு இயங்கி இருக்கிறீங்க. வடக்க வன்னியர் சமூகமும் இணையானது தானே இந்த பறையர் கொடிகளுக்கு இணையா? கண்டிப்பா. கொஞ்சம் கூட இருப்பாங்க, முன்ன பின்ன கூட இருப்பாங்க. கரெக்டுங்களா? கண்டிப்பா, கரெக்ட், சரிதானே? ஆமா. அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 18 தொகுதிகளை வாங்கும் போது நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கணும் இந்த கூட்டணியில? ஐயோ சார், நீங்க உங்களுடைய சமூகத்தை விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஆளு, திருமாவளவன் போட்டு ஓட்டு போடுற ஆளு திமுகவுல இல்ல. எவ்வளவு சார் கூட்டணும்? பல லட்சம் பேர் கூடுறாங்களா சார்? அவ்வளவு ஓட்டு தானே, அவ்வளவு பேர் வரணும், அவன் குடும்பம் ஓட்டு தானே. இவ்வளவு ஓட்டு ஏன் சார் இவரு இப்படி பண்றாரு? வேணாம் சார். நம்மளுக்கு 8 என்ன சார் பண்ண போகுது? அது 8 என்ன பண்ண போகுது? போன வருஷம் என்ன பண்ணுச்சு? அதான் இந்த வருஷம் பண்ணுச்சு. விடுதலை சேர்த்து கொடி ஏற்ற முடிஞ்சுதாங்க? இல்லை நம்ம கோவிலை திறந்து உள்ள போக முடிஞ்சுதா? ஏதோ தொட்டியில மரத்தை எடுத்து வந்து போட்டா அதை கேட்க முடிஞ்சுதா? நம்ம பையன் படிக்கிற பையன் வாயை வெட்டுறான், ஓடுறவன் காலை வெட்டுறான், டெய்லி இங்க படுகொலை நடந்துருக்குது. சொல்லி எதுவும் கேட்க முடியல, கற்பழிப்பு எதுவுமே கேட்க முடியல சார். அவரு கேட்கல கூட வேணாம் சார். இந்த சமுதாயத்தினுடைய தலைவன் நம்ம கூட இருக்கிறானே, இவனுக்கு என்ன மரியாதைன்னு சொல்லிட்டு இந்த திமுக கவர்மெண்ட் என்ன சார் அவருக்கு மரியாதை கொடுத்துருக்குது? அவருக்கு மரியாதை கொடுக்கலன்றீங்களா? கொடுக்கலையே. கொடுத்திருந்தா வந்து சார், ஒரு முதலமைச்சர் எஸ்சி பிரச்சனை முன்ன வரும்போதெல்லாம் டேரிங் வந்து இது சொல்லுவாங்க சார், வந்து அறிக்கை விடுவாங்க, இரும்பு கரங்கொண்டு அடக்குன்னு சொல்லுவாங்க. எஸ்பிங்கள் எல்லா எஸ்பிங்களும் கூப்பிட்டு பேசுவாங்க, எல்லா கலெக்டரும் கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு ட்ரிப் ஆச்சும் இந்த முதலமைச்சர் கூப்பிட்டு பேசியிருப்பாரா? இந்த எஸ்சி பிரச்சனை இப்படி நடந்துருக்கு பேசியிருப்பாரா? ஸ்டாலின் சொல்றீங்க, பேசியிருப்பாரா? இல்லையே. இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இன்மையே போயிடுச்சு சார். பாதுகாப்பே கிடையாது சார். பயமா இருக்குது. இப்போ எங்க என்ன நடக்குது, இங்க குத்துவானா, இங்க போலவானா, அதுக்குதான் இவ்வளவு பெரிய கட்சி சிறுத்தைகள் இருக்குது. சிறுத்தைகள் வந்து என்ன சார் பண்றது? சிறுத்தைகள் என்ன பண்ணும்? வழக்கு தான் வாங்கும். இதுல கூட இந்த விடுதலை சிறுத்தையில வந்து எவ்வளோ பேர் இருக்கிறான் போராளிகள்லாம். அவன் ஓடி வந்து சண்டை போட்டா வழக்கு தான் வாங்குவான். இந்த திமுக அரசு ஐயோ நம்ம கூட இருக்குப்பா விடுதலை சிறுத்தை, நம்ம வழக்கே போடக்கூடாது, வழக்கு தான் போடும், வழக்கு தான் போடும். 40% வந்து ரவுடி லிஸ்ட்ல வச்சுக்கிறான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட். இல்லையான்னு சொல்ல
விடுதலை சிறுத்தைகளை யார் துடிப்பா இருந்தாங்களா அவங்களெல்லாம் ரவுடி லிஸ்ட்ல 110 போட்டு ரவுடி லிஸ்ட் கையெழுத்து போடணும் வருஷம் அவங்க எல்லாம் இருக்குது இல்லையான்னு கேட்டு பாருங்களா. இது ஒண்ணு இருக்குதா கொடுமையா? என்ன கொடுமை கேளுங்களா நீங்க சார். முக்கியமான நிர்வாகிகள்லாம் 110ல இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள்ல. ஆமா ஆமா இவங்க கூட்டணி கூட இருந்து தாங்கி பிடிச்சோ இப்படி செய்தவே ரவுடி லிஸ்ட்ல வச்சுன்னு. ஆமா நீ போற உடனே கேஸ் என்ன போது இப்போ கற்பழிச்ச கொலை நடந்தாக்க உடனே வழக்கு வந்து ரவுடி லிஸ்ட்ல வச்சிட்டு இருக்குது. ஆமா எவ்வளவு பேர் ரவுடி அந்த கட்சிக்கு தான் இப்ப 8 கொடுத்து இருக்குது. 8 ஏன் சார்? அது என்ன சார் பண்றது? 8 வச்சு என்ன சார் பண்ணுவாரு? திருமாவளவன் 8 தானா? அப்போ கம்யூனிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஊர்ல? என்ன 3 பேர். எங்க ஊர்ல ஓட்டு கிடையாது. 2000 வீடு இருக்குது, 5000 ஓட்டு இருக்குது அருங்குணம் பஞ்சாயத்துல. ஒரு கம்யூனிஸ்ட் கிடையாது. அதுமாரி நீ மதுராந்தகம் எடுத்தீங்கன்னா 2.25 கோடி இப்போ கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் ஓட்டு இருக்குது மதுராந்தகத்துல. 3 கம்யூனிஸ்ட் கிடையாது அங்க. 3 பேர் தான் இருப்பாங்க டவுன்ல. அவங்களுக்கு 5 சீட்டு, திருமாவளவனுக்கு 8 சீட்டா? அவ்வளோ பெரிய ஆளுங்களா அவங்க தமிழ்நாட்டுல? அவங்க சொன்ன தமிழ்நாட்டு சார் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை மனசு வச்சா தமிழ்நாட்டை வண்டியே ஓடாது சார். வண்டியே ஓடாது. திருமாவளவன் மனசு வைக்கல. திருமாவளவன் மனசு வச்சா இந்த கவர்மெண்ட்டே நின்று போயிடும் சார். நான் ஒன்னா சொல்றேன். ஆனா அவர் என்ன ஏன் அரசியல் மக்களுக்காக செய்யலன்னு சொல்ல வரீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். நீ மக்கள் எங்க கூட நின்று சார் ஃபர்ஸ்ட் என்ன சார் விடுதலை சிறுத்தை அப்ப கம்மியா இருப்பேன் சார். பயப்படும் சார் இந்த கவர்மெண்ட். எங்க பஸ் ஏறிமா என்ன பண்ணணும் சொன்ன கோரிக்கை நடக்க சார். அப்படியே இப்ப இவ்வளோ பெருசு இவ்வளோ மக்கள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன சார் ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு சார். ஒரு 8 பேர் நான் எவ்வளவு சார் வாழ்ந்துருவான்? 8 எம்எல்ஏ எவ்வளவு பேர் வாழ்ந்துருவான்? அதுலயும் 4 தனி தொகுதி, 2 பொது தொகுதி. பொது தொகுதியில என்ன ஜெயிச்சுட்டு பொது தொகுதியில ஜெயிச்சாங்களா? என்ன தான் பண்ணிட்டாங்க? ஏற்கனவே விடுதலை சிறுத்தையில பொது தொகுதியில ஜெயிச்சாங்களா? யார் என்ன பண்ணாங்க? SS பாலாஜி ஜெயிச்சார். என்ன பண்ணாரு? என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாரு? சாதாரண ஒரு எம்எல்ஏ ஒன்னா இருந்திருக்கலாம். அவரு என்ன பண்ணாரு? ஆமா அந்த பாய் நின்னாரு அவரு என்ன பண்ணாரு? அவர் எம்எல்ஏ ஆயிட்டு கிட்டத்தட்ட பாய்ங்கள்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் பேர் இட்டுன்னு வந்துட்டாரு இயக்கத்துக்கு. இவர் வன்னியர்ல வந்தார். SS பாலாஜி எத்தனை ஆயிரம் வன்னியர் இங்க விடுதலை சிறுத்தையில எடுத்து சேர்த்தாரு. என்ன உங்களுடைய உங்க அச்சீவ்மெண்ட் என்ன? உங்களோட சாதனைகள் என்ன? நீ சாதாரண எம்எல்ஏ நான் கேட்க மாட்டோம். இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கீங்க. இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த எஸ்சி மக்களுடைய உழைப்பு தான் இந்த கட்சி. அடி ஒத ஜெயிலு அவ்வளோ இம்சையில வந்த கட்சி தான் இந்த கட்சி வளர்ந்தது. நீங்க வந்தபோது பலன் வரும்போது நீங்க வந்தீங்களே, நீங்களும் சாதாரண எம்எல்ஏ தான். நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க? என்ன பெரிய போர்க்களம் பண்ணிட்டீங்க இந்த மக்களுக்காக? இவ்வளோ எங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டோம். எத்தனை பேர் சட்டமன்றத்தில் ஏறி குச்சிங்க? எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? ஏன் எங்க பணத்தில் எஸ்சி பணத்தெல்லாம் எடுத்துன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? இல்லை நீங்கள் பேசுகிறீங்களே இந்த கவர்மெண்ட் எப்படின்னா காதில் போட்டுக்கின்னு எங்களுக்கு ஒரு அறிக்கைனா கொடுத்தது. ஐயே எடுக்கலைங்க, உங்கள் பணத்தை நாங்கள் எடுக்கலை, நாங்கள் கரெக்டாக தான் செலவு பண்ணுறோம் எப்படின்னா பேசுவீங்க உங்களுக்கு. நீங்கள் ஏன் எம்எல்ஏ வாங்கணும்னு கேட்குறேன். நல்ல கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. அதுவும் சர்ச்சையான நேரத்தில் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள் தரப்புலேருந்து யாராவது நிர்வாகி அதில் பேசுறதுக்கு முன் வந்தாங்கன்னா அதுக்கான பதிலை நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.